எல்லாருக்கும் வணக்கம். கரு துயரத்தால் துவண்டு விட வேண்டாம். இன்னைக்கு விஜயன்னு மாவட்ட செயலாளருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி பேசியிருக்காரு. அது ஏன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிஸியானதுனால இப்போ தலைமுறைனால இப்போ அதை விஜயனை தான் டேக்கெட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி யாரும் அதான் பண்ணாங்கன்னா சமூக வலைத்தளங்களை என்னை பற்றி ஏதாச்சும் பாசிட்டிவாக பேசணும் கைது பண்ணி வாழ்க்கையான போட்டாங்கன்னா வக்கீல் மூலமாக அதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கப்படும்ன்றதும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க, கட்சிக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க இறந்தவங்க குடும்பத்தை 41 பேர் குடும்பத்தையும் விஜயனை போய் நேரில் பார்க்கறதுக்கு அதுக்கான வேலைகளை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்பயே இதை இவர் சொன்னார்னா இப்போ ஆயிடுச்சு, ஒரு வாரம் கிட்ட போய் நடந்து. ஸோ இதுக்கப்புறம் விஜயன் ஸோ கரூர் போகிறது தான் பிளான். இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் என்னன்றது அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் விஜயன்லாம் பேசியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன நடக்குது, அடுத்த கட்ட நகர்வு என்னென்ன பிளானிங்ன்றது இனி வரப்போகிற நாட்களில் தெரியும். அப்புறம் இன்னைக்கு கோர்ட்டில் நீதிபதிகள் நிறைய விஷயம் கேட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் பரப்புரைக்கு அனுமதி கொடுத்திருக்கான கடிதம் இங்கே அது கேட்டிருக்காங்க. அப்புறம் குடிநீர் சுகாதார வசதிகளை சட்டம் ஒழுங்கு காவலர்கள் கண்காணித்தார்களா என்பது அது கேட்டிருக்காரு. பொதுமக்கள் உயிரை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அங்க இருந்தாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நீதிமன்ற மதுரை கிளை சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட 7 பேர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கு நீதிபதிகள் கேள்வி. சரி, நிறைய கேள்வி முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் நடந்ததுன்னா உடனே தீர்ப்பு வந்துடாது. ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணி இதுல எது சரி எது தப்புன்றது எல்லாமே மொத்தமா விசாரிச்சுதான் அதுக்கான தீர்ப்பு வரும். இப்போ இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா வரும், இப்போ கூடி சீக்கிரம் அது வந்துடும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது சிபிஐக்கு மாத்தினா நல்லா இருக்கும்னு தான் அடிக்கடிக்கு சொல்றது, எல்லாருமே மக்களும் அதே தான் சொல்றது. இது பாத்தீங்கன்னா இப்ப செருப்பு வீசுனதும் சரி, அந்த ஜென்ரேட்டர் கட் பண்ணதும் சரி, இப்ப நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது முழுக்க முழுக்க யார் காரணம், இது யார் பண்ண சதி ஒண்ணு இருக்கு, இது எதாச்சும் நடந்ததா அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் வெளியே அதுக்கான விடை என்ன, யார் பண்ணதுக்கான உரிய தண்டனை அது கிடைக்கணும், அது ஒண்ணு. அப்புறம் இதுக்கு முழுக்க முழுக்க விஜயனை தான் பொருள் பண்றோம்னா சில பேர் பேசுறது பார்த்துருக்கோம். அவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல அவ்வளவு வன்மம் வச்சிருக்காங்க. போற வரவங்க எல்லாம் பேசுறாங்க, யாரும் சம்மந்தமே இருக்காது அவங்கெல்லாம் பேசுறாங்க. டிவியில பாக்குறோம், நிறைய விஷயம் பாக்குறோம். ஸோ சம்மந்தம் போற வரவெல்லாம் அடிச்சுட்டு போறான். புரியல, அது என்ன பண்ணணும் என்ன எதுன்னே தெரியல. ஒரு விஷயம் நடக்குதுன்னா முதல்ல அதுக்குள்ள இருக்கிறத பாருங்க. எடுத்தோன்னு இவங்க தான் சொல்லக்கூடாது. முதல்ல அதுக்கான காரணம் என்ன, இவங்கனால நடந்துச்சா இல்ல அது என்ன ஆயிடுச்சுன்றது விசாரிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா போற வரவெல்லாம் ஏதோ பேசுறது அது ரொம்ப தப்பு இல்லையா? இப்போ ஒருத்தர் பேசுறீங்கன்னா அதுக்கான ரீசன் இருக்கணும், அதுக்கான வேல்யூ இருக்கும். இப்போ விஜயனை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் அவர் எப்படின்றது. இப்ப லேட்டா வந்துட்டாரு, இப்ப அவர் சொன்ன டைமுக்கு வரல, லேட்டா வந்துட்டாருன்றாங்க. அவர் சொன்ன டைம் 8:30 மாதிரி தான் சொன்னாங்க. பட் அவர் வந்தது 10 அப்படின்றாங்க. ஸோ டிராஃபிக் அது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். பட் அது சில பேர் புரிஞ்சுட்டு பேசுறாங்க, சில பேர் அது புரிய மாட்டேங்குது. இன்னொருலாம் பார்த்தீங்கன்னா விஜய் வெட்டணும் கிட்டணும் என்னன்னோ அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அது ரொம்ப தப்பான வார்த்தை, அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களும் இது மாதிரி ஊடகத்துல தான் வந்திருக்கீங்க. ஸோ நீங்க அது மாதிரி வெளியில பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். இது விஜயனாக்குன்னு நான் சொல்ல, பொதுவாகவே சொல்றேன். அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இனி வரப்போற காலங்கள்ல அது எப்படி கொண்டு போகணுன்றதுன்னு தெரியும். அப்ப நேற்று பிரஸ் மீட்ல திருமாவளவனும் சீமான் சாரும் பேசியிருக்காங்க. இது உண்மையானதுதான். நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா பேச போறது இல்லை, கம்மியாக பேசுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்களோ அதுதான் நம்ம எடுத்து சொல்ல போறோம். இப்போ சீமான் பாத்தீங்கன்னா விஜய்க்கு சோகமே இல்லை, அவர் நல்லாதான் பேசுறாரு, அவருக்கு அந்த சோகம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்றாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும் போது தம்பி வருத்தத்தில் இருப்பான்றீங்க, நேற்று பிரஸ் மீட் அவர் சோகமெல்லாம் இல்லை நல்லாதான் பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சவே முடியல என்ன ஏதுன்னு.
அப்புறம் திருமணம் வந்து பாத்தீங்கன்னா அவரே ஊருக்குலாம் போய் பார்க்க மாட்டாராமா, அவர் அரசியலை செய்ய தரல அப்படி இப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்றாரு. ஸோ இதை வச்சு ஒரு அரசியல் நடக்குது. இப்போ இறந்துட்டவங்களை வச்சு அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? இப்போ என்ன கான்செப்ட், இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இப்போ கழுவு நடந்த இந்த இஷ்யூ தான், அதை பத்தி இல்லைன்றத நம்ம பேசணும் தவிர அவரையும் வரல இவரையும் வரலாம் வந்து அதுல வந்து அரசியல் பண்ணக்கூடாது. இது மாதிரி நடக்குது, நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் யார் பண்றாங்க யார் பண்ணலன்றது மக்களுக்கு தெரியும். அது கூடி சீக்கிரம் கண்டிப்பா அது வெளியே வரும். அது காவல்துறையினர் கண்டுபிடிக்கணும், சிபிஐக்கு மாற்றணும். ஏன்னா 41 உயிரன்றது வந்து சும்மா கிடையாது. அது எவ்வளவு கனவுகள் இருந்திருப்பாங்க, சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. தயவு செஞ்சு இன்னும் வர போற காலங்களில் கூட்டத்துல வந்து குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க எல்லாம் வராதிங்க. தயவு செஞ்சு நீங்க வீட்டுல இருந்தே பாருங்க. இதுதான் நம்ம சொல்றது, எல்லாருமே அதுதான் சொல்றது. கூட்டத்துல வந்து பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வீட்டுல இருந்தே பாருங்க, வீட்லயே டிவிலயே வந்து ஜூம் பண்ணி தான் காட்டுறாங்க. ஸோ அது ஈஸி தான் உங்களுக்கு. ஏன்னா ஜனத்துல வந்து நீங்க சிக்கிட்டீங்கன்னா இது மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ நம்ம சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா மற்றது எல்லாமே. நம்ம நல்லா இருந்தாதான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றதுன்றது தெரியும். ரைட். இப்போ அடுத்த கட்டத்துக்கு என்னன்னா, இப்போ விஜயன் வந்து 41 ஊருக்கு போறாரு. அது என்ன மாதிரி பிளானு, எப்போ ஏதுன்றது இனி வரப்போற நாட்கள்ல தெரியும். அப்புறம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. பட் இங்கதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேசவே அலோடு இல்லையாமே. இப்போ புது இது பார்த்து பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. நம்ம ஒன்றும் தப்பா பேச பார்த்துல யாரும் தப்பான்னு சொல்ல போறது இல்லை. அது ஏன்றது தெரியும். இனி அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கூட சீக்கிரம் வரும். இன்னும் 6 மாசத்துல வந்து எலெக்ஷன் இருக்கு. இனி அதுக்கான அப்டேட்லாம் வரும் கூடி சீக்கிரம். விஜயனோட பிரச்சாரம் நல்லபடியாக தொடங்கணும். இந்த சனி ஞாயிறு மிஸ் ஆயிடுச்சு, அது என்றது தெரியும். ஸோ அது வருத்தம் தான். பட் இருந்தாலும் நம்ம நினைவுகளும் நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். கூடி சீக்கிரம் வரப்போற நாட்கள்ல விஜயனவை நம்ம ஸ்ட்ராங்கா பார்ப்போம். இனி ஒரு அரசியல் நல்லபடியாக கொண்டு போகணும். இது ஒரு கண்டிஸ்டி மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஒரு வழியில் நடக்கணும் இருக்குது, நடந்துடுச்சு. அது விஜயனை சில பேர் பிளேம் பண்றாங்க, சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் நெகட்டிவாகவும் பேசுறாங்க. அது அவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அது இயற்கை, அது எதுவும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் வரும்போது அதுக்கான அப்டேட்ஸ் வரும். அதுக்கான காரணம் யாரு, சேஃப்டி விசந்தி யாருன்ற எல்லாமே கூடிய சீக்கிரம் வரும். அதை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும். நல்லபடியா விஜயனாவை நம்ம அந்த சீட்ல உட்கார வைக்கணுன்றதான் முழு ஏமாவே இருக்கு. இதுல யாரை பத்தி நம்ம தப்பும் சொல்ல, யாரும் குறைச்சும் சொல்ல. நம்ம என்ன இருக்குதோ அதுதான் சொல்றோம். நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா பேசல, எதுவும் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால வரப்போற நாட்கள்ல அதை பத்தி இன்னும் பேசுவோம். 26 அண்ணனை உட்கார வைக்கிறோம். இனி அடுத்த கட்ட நகர்வு அரசியல் எப்படி போகுதுன்றத நம்ம பார்க்கணும். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.